தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது புனித அன்னை தெரசம்மாளுடைய திருநாளை கொண்டாடுகின்றது. இவருடைய வாழ்வு எப்பொழுதும் ஏழை எளிய அனாதை தொழுநோயாளிகளுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட வாழ்வு. எங்கெல்லாம் ஏழைகள் கஷ்டப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் வியாதியினாலும் தொழுநோயினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று இவர் உதவி செய்து அவர்களுடைய வாழ்வு மறுவாழ்வுக்காக இவர் அயராது பாடுபட்டவர் தான் அன்னை கொல்கத்தா நகர் அன்னை தெரசா. A call within a call என்று இவருடைய வாழ்வை மிக சிறப்பாக சொல்லுவார்கள். இவருடைய வாழ்விலே நடந்த ஒரு சின்ன சுவாரஸ்யமான நிகழ்வு. கொல்கத்தா நகரிலே உள்ள ஒரு செல்வ சீமான் இவரை ஒரு நாள் விருந்துக்கு அழைத்தார்கள். அந்த செல்வ சீமானும் பலவிதமான விருந்து ஏற்பாடு செய்து இவரும் அந்த விருந்தில் பங்கு கொண்ட போது, அப்பொழுது அவர் சொன்னார், அம்மா, நீங்கள் ஒரு சிறப்பான பணியை செய்கின்றீர்கள், ஆனால் நான் மில்லியன் ரூபாய் பணம் கொடுத்தாலும் இந்த பணியை செய்யவே மாட்டேன் என்று கூறினார். அப்போது அன்னை தெரசாவும் இவ்வாறு சொன்னார், ஐயா, நானும் மில்லியன் கணக்கில் பணம் கொடுத்தாலும் நானும் இந்த பணிகளை செய்ய மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனிலும் இயேசு இருக்கின்றார். நான் செய்கின்ற பணி இயேசுக்கான பணி இது என்று கூறினார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கோ பிறந்து இந்திய தேசத்திற்கு வந்து கொல்கத்தாவிலே ஏழை எளிய பாமர நோயினால் துன்பப்பட்ட சிறுவர் சிறுமியர்களுடைய வாழ்வுக்காக அரும்பாடுபட்டவர் தான் கொல்கத்தா நகர் அன்னை தெரசா. இவருடைய வாழ்வு எப்பொழுதுமே சவால் நிறைந்த வாழ்வு. ஆனால் ஒரு நாளும் இயேசுக்காக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுள்ளார். இவள் அடிக்கடி சொல்கின்ற வாசகம் இது, ஜெபம் செய்யுங்கள், இயேசுவை நாம் தேடி செல்வோம், சேவை செய்யுங்கள், இயேசு உங்களை தேடி வருவார் என்று சொல்வார். ஜெபம் செய்தால் இயேசு நாம் தேடி செல்வோம், சேவை செய்தால் இயேசு நம்மை தேடி வருவார் என்று சொல்வார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த அன்னை தெரசாளுடைய விழாவை கொண்டாடும் நாமும் ஏழை எளிய ஆதரவற்ற நோயினால் துன்பப்படுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இவரை கௌரவிக்கும் விதமாக அமைதிக்கான நோபல் பரிசும் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் மற்றும் பல நாட்டுடைய விருதையும் இவர் பெற்றிருக்கின்றார். கடைசியாக இறைவனுடைய அன்பையும் ஆசிரியையும் பெற்று இவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார். இவரிடம் கேட்டபோது, அம்மா, இவ்வளவு பணிகள் செய்கின்றீர்களே, இந்த பணிக்கெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கின்றது என்று கேட்ட பொழுது இவர் கூறினார், அந்த சக்தியெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தான் எனக்கு கிடைக்கின்றது என்று கூறினார். அன்புமிக்க சகோதர சகோதரி, இயேசுவின் பாலும் ஏழை எளிய துன்பப்படுகின்ற மக்களின் பாலும் இவருக்கு இருந்த அளப்பரிய அன்பும் பாசமும் இவரை ஒரு புனித நிலைக்கு வைத்திருக்கிறது. நாமும் இதை போல அன்பு பிள்ளைகளாக வாழ, இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ, ஜெபத்தையும் நம்முடைய பணியையும் சிறப்பாக செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது மட்டுமல்லாமல் இன்று
ஆசிரியர்கள் தினம். நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யூடியூபில் ஒரு வசனம் இவ்வாறு நான் கேட்டேன். முன்பொரு காலத்தில் ஆசிரியர் கையில் பிரம்பு இருந்தது, இப்பொழுது போலீஸ்காரர்கள் கையில் பிரம்பு இருக்கின்றது என்று. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாக்கிற்கிணங்க ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நாம் நினைத்து பார்த்து, நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம், அவருடைய வாழ்வுக்காக ஜெபிப்போம். இறைவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கவும் நம்மையும் ஆசீர்வதிக்கவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.